என்ன இந்தியன் டீம் செகண்ட் டைமாக ஜிம்பாவுக்கு எதிராக அந்த T20யில் வின் பண்ணி இந்த சீரியஸை எப்படியாவது ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் வின் பண்ணி காமிச்சிருங்க. ஏன் அப்படின்னம்னா கடந்த 2 சீரியஸாக நம்மளால் வின் பண்ண முடியல அப்படின்ட்டு படு கேவலமாக இந்தியாவை பற்றி கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு இல்லைப்பா இந்தியாலாம் கெத்தாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வெற்றி இருக்கணும். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா ஜிம்பாவேவை செத்த பாம்பு, அதெல்லாம் ஒன்றுக்கும் இல்லாத டீம், அதை அடிச்சுக்கிட்டு இந்த பீத்திக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பீத்திக்கிட்டு இருக்கிறதாவே இருக்கட்டும், ஆனால் இருந்தாலும் ஜிம்பாவேவும் ஒரு சாதாரண டீம் இல்லை. அவங்களோட பேட்ஸ்மேனும் பவுலர்ஸும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கடந்த சில வருஷங்களா. அதை பற்றி என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீம் ஜிம்பாவே எக்ஸ்பீரியன்ஸ் டீமாக வச்சு ஒன்றும் வின் பண்ணலை. முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ், அதுவும் பவுலர்ஸு, பேஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா யங்ஸ்டர்ஸ் 3 பேர், மயங்க் யாதவ், அசோக் சர்மா, பிரின்ஸ் யாதவ் 3 பேருனால தான் அந்த வெற்றி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கிடச்சிது. இன்னொரு பக்கம் சூரியவன்சி, சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் இப்போ குறைஞ்ச வயசில், அதாவது 15 வயசுலேயே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஒரு 50 போட்டிருக்காரு, 18 பாலில் 50 போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பெரியமாக நினச்சிக்கிறோம். சரி வாங்க, ஜிம்பாவே டீம் எந்த அளவுக்கு ஒரு செத்தப்பமான டீமு, அவங்ககிட்ட இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட பிளேயர்ஸு அப்படின்னு நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க செத்த பம்பா இல்லை படம் எடுத்து ஆடுற நல்ல பம்பா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவங்களோட இந்தியா வின் பண்ணுறது எவ்வளோ டஃப் அப்படின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஜிம்பாவேவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான பிரெயின் பெனட்டும் பென் கரனை பற்றியும் பார்ப்போம். பிரெயின் பெனட் உங்களுக்கு வேர்ல்டு கப்பில் இவரோட பேர் வேர்ல்டு கப் T20 ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு பயங்கர ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஓமன், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தியா கூட பயங்கரமான ஒரு நாக்கு. முக்கால்வாசி மேட்ச்சில் கடைசி மேட்சோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள மேட்சோ தான் ஒன்று அவுட் ஆவார். அதுவரை மோஸ்ட்லி நாட் அவுட்டாக இருந்து ஹாஃப் செஞ்சுரி எல்லாம் போட்டிருக்காரு. ஓமன் கூட 48 ரன் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்தார். அடுத்து ஆஸ்திரேலியா கூட 64 ரன் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்து ஆஸ்திரேலியாவை இதே ஜிம்பாவே அணி வின் பண்ணிச்சு T20யில். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட 63 ரன் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்தார். இந்தியா கூட 97 ரன் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்தது. 3 ரன் தான் மிஸ், இல்லைன்னா இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுரி போட்டுப்பாரு. அப்படி ஒரு பேட்ஸ்மேன் தான் பிரெயின் பெனட். அவருக்கு இன்னைக்கு இந்தியாவில் பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. அடுத்து பென் கரன், வேற யாரும் இல்லைங்க, இங்கிலாந்து கூட விளையாடும் போது அவரோட பிரதர் சாம் கரன் நம்மளை வச்சு திணறடிச்சார்ல, பவுலிங்லனாலும் சரி பேட்டிங்லனாலும் சரி, அவரோட பிரதர் தான் பென் கரன். அவரும் சும்மா சாதாரண பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. T20யில் ரெக்கார்ட் அவ்வளோவா இல்லாட்டாலும் ஒன்டேலையும் டெஸ்ட்லையும் செஞ்சுரி போட்டுருக்காரு. 2 ஒன்டேல செஞ்சுரி போட்டிருக்காரு. ஒரு ஒன்டே நம்ம அயர்லாண்டில் சீரீஸை தோத்துட்டு வந்தோம்ல, அவங்க கூட ஒன்டேல செஞ்சுரி போட்டிருக்காரு. அடுத்து அவங்க லாஸ்ட் சீரீஸ் விளாண்ட பங்களாதேஷ் கூட ஒரு செஞ்சுரி, அடுத்து ஆப்கானிஸ்தான் கூட டெஸ்ட்ல செஞ்சுரி போட்டிருக்காரு. இவர் உங்களுக்கு சாதாரண பேட்ஸ்மேனா? இவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இவங்க 2 பேருமே நம்மளோட பவுலர்ஸ், அதாவது முக்கியமாக மயங்க் யாதவராக இருந்தாலும் சரி, பிரின்ஸ் யாதவராக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர் விக்கெட் எடுக்கல அப்படின்னம்னா அன்னைக்கு நிலைமை வேறையே ஆரம்பிச்சிருக்கும். ஏன் அப்படின்னம்னா அவ்வளோ ஸ்பீடாக போட்டு வந்த அசோக் சர்மா பாலே தொடர்ந்து 2 4 பென் கரன் அடைச்சாப்ல. அதே மாதிரி மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே பெனட் விக்கெட்டை பயங்கரமாக தூக்குனாப்ல, இல்லைனா ஜிம்பாவே இன்னும் ஸ்கோர் கூட அதிகமாக அடிச்சிருக்கும். அடுத்து இவங்க கேப்டன் சிக்கந்தர் ராஜா, இவரும் பேட்டிங்ல எந்த அளவுக்கு ஆடுவார் நல்லா தெரியும். ஒரு 20 பால் நின்றுட்டாருன்னா அதுக்கப்புறம் இவரும் பயங்கரமாக அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு T20 வேர்ல்டு கப்பில் கூட பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்தியா கூட போன மேட்ச் ரயன் பர்ல், மதிவீரே, மறுமணி, இவங்க 3 பேர் மிடில் ஆர்டரில் அவ்வளோ பவுலிங் நான் இந்தியா நெருக்கடி கொடுத்தோம் அசால்ட்டாக ஆடினாங்க. அதனால தான் அந்த 125 ரன்னே வந்தது. ஒருத்தர் 27, ஒருத்தர் 39, மறுபடியும் 27 எல்லாம் அடிச்சாங்க. அது மறுமணி எல்லாம் 20 பால்ல 27 ரன்னு, அவரெல்லாம் கூட கொஞ்சம் நின்று இருந்தாருன்னா ஸ்கோர் மாதிரி இருக்கும். இப்படி பேட்ஸ்டிங்ல ஜிம்பாவே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சஸ் நகரவா, அடுத்து பிளெஸிங் முசர்பானி, இவங்க 2 பேருமே பயங்கர ஹைட்டு. அது முசர்பானி எல்லாம் 6 feet 8 inches இருக்காப்ல. அவர் ஹைட்டுக்கெல்லாம் ஓடி பவுலிங் போட்டாலே பல பேட்ஸ்மேன் திணறுவாங்க. அப்படிதான் இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா பயங்கரமா மற்ற கண்ட்ரி கூட ஆனாலும் ஜிம்பாவே கூட ஃபர்ஸ்ட் T20 போன மேட்ச் பயங்கரமா திணறினாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் முசர்பானி போட்டு ஒரு 3 ரன் தான் கொடுத்தாப்ல, ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்ல. அதுவும் அபிஷேக் சர்மா விக்கெட் 8 பாலுக்கு அபிஷேக் சர்மா 1 ரன் தான் எடுத்தாப்ல. அப்படி பவுலிங் ஸ்டைலும் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இப்படி ஜிம்பாவே டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இவங்கள போய் செத்த பாம்புன்னு சொல்றீங்களப்பா, எந்த டீமையுமே அண்டர் ரேட்டட் பண்ணாதீங்க. இதே அயர்லாந்து கூடயும் இதெல்லாம் ஒரு டீம், இதை கூட விளையாட போறீங்களா அப்படின்னு சொன்னீங்களே, இந்தியா அது கூட தோத்துட்டு எல்லாரும் என்ன சொன்னீங்க, அந்த டீம் கூட போய் தோத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. இதே ஜிம்பாவே கூட போன மேட்ச் தோத்துருந்தா இதெல்லாம் ஒரு டீம், இது கூட போய் தோத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வின்
பண்ணா மட்டும் வந்து செத்த பாம்பு அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக இந்த பக்கம் பேசுறீங்க. அதனால எப்பயுமே நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொன்று இந்தியன் டீம் சைடு வந்து பயங்கரமான யங்ஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. முக்கியமாக பவுலிங் சைடு, பேட்டிங் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்மா, திலக் வர்மா, இசான் கிஷன், சிவம் துபே இவங்க 4 பேர் தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மா. இது இல்லாமல் நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூரியவன்சிக்கும் நல்ல ஒரு ரிதம் கிடைச்சிருக்கு. அவருக்கும் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் T20 இந்தியா வின் பண்ணி ஜிம்பாப்வே கூட வின் பண்ணி இந்த சீரீஸை முதல் டைம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தலைமை கேப்டனில் முக்கியமாக வந்து கோச்சிங் VVS லக்ஷ்மணன் வந்து இந்த சீரீஸை வின் பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் இந்தியாவுக்கு தெரியுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கிரிக்கெட் அப்டேட்டோடையும் கிரிக்கெட் நியூஸோட சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.